Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இன்னைக்கு டேட் 28/5/2026. இந்த வீடியோவை ஈவினிங் ஒரு 6 o'clock உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போது 2026-27 கல்வியாண்டுக்கு எம்சிசினுடைய அஃபீஷியல் வெப்சைட்லேருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கைட்லைன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது யாருக்கு அப்படின்னா இந்தியன்லேருந்து என்ஆர்ஐயாக கன்வெர்ட் ஆகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு, சார் நான் என்ஆர்ஐ கிடையாது, எனக்கு இந்த வீடியோ தேவையில்லை அப்படின்னு ஸ்கிப் பண்ணிட்டு போகாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் என்ஆர்ஐக்கு அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ மிக மிக உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி காலையில் நம்ம என்டிஏலேருந்து ரீநீட் யூஜி 2026க்கு ரீஃபண்டு, அதாவது ஏற்கனவே மே 3ஆம் தேதி நடந்து முடிந்த ரத்தான தேர்வுக்கு ரீஃபண்டு தொடர்பான டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அதை பார்க்காதவங்களும் பார்த்துக்குங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ லைக் பண்ணல அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸை நம்ம கடந்த 5 ஆண்டுகளாக கொடுத்துட்ருக்குறோம். மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் மூலமாக அவர்களுடைய விருப்ப கல்லூரியில் 1ஆம் ஆண்டிலிருந்து இறுதி ஆண்டு வரை படித்து கொண்டுள்ளனர். கவர்மெண்ட் சீட்டு, கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸ் சீட்டு, அதுபோக மேனேஜ்மெண்ட் சீட்டு, அப்புறம் என்ஆர்ஐ சீட்டு, டீம்டு யூனிவர்சிட்டிஸ்லையும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கும் இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விவரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இப்போது இன்றைக்கி அதாவது எம்சிசியினுடைய அஃபீஷியல் வெப்சைட்லேருந்து வந்திருக்கிற இம்பார்ட்டண்ட் நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போது ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த பிடிஎஃப் தான் எம்சிசி வெப்சைட்லேருந்து வந்திருக்கிற இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன். 27/5/2026 ரிலீஸ் பண்ண இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன். Kind attention candidate who claim NRI or OCI or want to get their nationality converted from Indian to NRI. ஏன்னா ஒவ்வொரு ஆண்டும் இதில் நிறைய மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நிறைய குழப்பம் இருக்குது. அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிவிட்டு எலிஜிபிள் லிஸ்ட்டில் என் பேர் வரல அப்படின்ட்டும், அது மட்டும் இல்லாமல் அதையும் மீறி எலிஜிபிள் லிஸ்ட்டில் நேம் வந்துருச்சு அப்படின்னா அட்மிஷன் டைமில் இந்த கேண்டிடேட்டெல்லாம் ப்ராப்பர் டாக்குமெண்ட் இல்லாத காரணத்தினால அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே வர்றதுனால இவங்க அட்மிஷன் எல்லாம் கேன்சல் செய்கிறோம் அப்படின்ட்டு ஃபேக் டாக்குமெண்ட் கொடுத்ததுக்காகவும் என்ஆர்ஐயிலேருந்து அவர்கள் வெளியேற்றப்படுகிறார்கள். ஸோ என்ஆர்ஐ நீங்கள் கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே கொடுத்துருக்கக்கூடிய இந்த எலிஜிபிலிட்டி எல்லாம் உங்கள்கிட்ட இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இது 2007ஆம் ஆண்டு சுப்ரீம் கோர்ட்டில் ரிலீஸ் பண்ண அந்த ரிட் பெட்டிஷனும் அதனுடைய காப்பியும் கொடுத்துருக்குறாங்க. முதல் கண்டிஷன் யாரெல்லாம் கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு கேண்டிடேட்டினுடைய அப்பா அல்லது அம்மா என்ஆர்ஐயில் இருக்கிறாங்க, அதாவது அப்ராடில் இருக்காங்க, அப்ராடில் தங்கி ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க என்ஆர்ஐக்கு எலிஜிபிள். திரும்பவும் சொல்கிறேன், ஒரு கேண்டிடேட்டினுடைய அப்பாவோ அல்லது அம்மாவோ அப்ராடில் வெளிநாட்டில் தங்கி இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ஆர்ஐன் கீழே வருவாங்க. அடுத்தது க்ளோஸ் ரிலேஷன், அதாவது ஃபஸ்ட் டிகிரி ரிலேஷன்ஷிப்பில் வரக்கூடிய கேண்டிடேட்டினுடைய அந்த உறவினர்கள் யாரெல்லாம், அதாவது நெருங்கிய உறவினர்கள் அப்படிங்கிறது யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேண்டிடேட்டினுடைய உடன் பிறந்தவர்கள் அப்படின்னா அது அண்ணனாவோ தம்பியாவோ இருக்கலாம், அல்லது அக்காவாவோ தங்கச்சியாகவோ இருக்கலாம். ஓகேங்களா? அதுவும் என்ஆர்ஐ எலிஜிபிளில் வர்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது பார்த்திங்கன்னா, as per the definition revised by the Honorable Apex Court interpretation class 3 thereof not made limited but if made in a broad perspective, then it is clear that the person who wanted to consider such students as ward then
he be considered to be proper subject compliance of the following conditions. அந்த ஃபாலோயிங் கண்டிஷன்ஸ் என்னென்ன எபெக்ஸ் கோர்ட்டில் கிளாஸ் 3ல் கொடுத்துருக்கிற கீழே கொடுக்கப்பட்டுள்ள கண்டிஷன்ஸ் என்னென்ன. he should be the nearest relation, நெருங்கிய உறவினர்கள். இந்த நெருங்கிய உறவினர்கள் பட்டியலில் யாரெல்லாம் வர்றாங்க. இந்த டெஃபினிஷன் ஆஃப் த நியரஸ்ட் ரிலேஷன் கமிட்டி has considered the following relative having blood relation, இரத்த வகை உறவாக இருக்கணும். இரத்த வகை உறவு அப்படின்னா ரியல் பிரதர் அண்ட் சிஸ்டர் ஆஃப் ஃபாதர். அப்போது அப்பாவினுடைய உடன் பிறந்த அண்ணன் அல்லது தங்கை, தம்பி அல்லது அக்கா, அவங்களுடைய துணையார். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா உங்கள் அப்பாவுடைய அண்ணனோ தம்பியோ, அதாவது உங்களுடைய பெரியப்பா சித்தப்பா, அவங்களுடைய துணையார். அப்போது அவங்க யாராக இருக்கலாம், பெரியம்மாவாக இருக்கலாம் அல்லது சின்னம்மாவாக இருக்கலாம். அதே போல் உங்கள் அப்பாவினுடைய உடன் பிறந்த அக்கா அல்லது தங்கை, அவருடைய துணையார் யாராக இருக்கலாம், மாமாவாக இருக்கலாம். ஓகேங்களா. இவங்க எல்லாம் என்ஆர்ஐயில் உங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் கொடுக்கலாம். அடுத்தது ரியல் பிரதர் அண்ட் சிஸ்டர் ஆஃப் மதர், அம்மாவினுடைய உடன் பிறந்த அண்ணன் அல்லது தம்பி, அக்கா அல்லது தங்கை, அவர்களுடைய துணையார். அப்போது உங்கள் அம்மாவினுடைய தம்பி அல்லது அண்ணன் உங்களுக்கு மாமாவாக இருக்கலாம். மாமாவினுடைய துணையாருங்கிறது அத்தையாக இருக்கலாம். அதே போல் உங்கள் அம்மாவினுடைய அக்கா அல்லது தங்கை உங்களுக்கு பெரியம்மாவாக இருக்கலாம் அல்லது சின்னம்மாவாக இருக்கலாம். அவங்க உறவினர், அதாவது அவங்களுடைய துணையார். அப்போது உங்கள் சித்தப்பா அல்லது பெரியப்பா. அடுத்தது ஃபாதர் அண்ட் மதர் ஆஃப் ஃபாதர். அப்போது உங்கள் அப்பா வழி தாத்தா பாட்டி, கிராண்ட் மதர் அண்டு கிராண்ட் ஃபாதர் ஆஃப் ஃபாதர். அடுத்தது ஃபாதர் அண்ட் மதர் ஆஃப் மதர், உங்கள் அம்மா வழி தாத்தா பாட்டி. அப்போது உங்கள் கிராண்ட் மதர் அண்டு கிராண்ட் ஃபாதர் ஆஃப் மதர். அடுத்தது ஃபஸ்ட் டிகிரி பெட்டர்னல் அண்டு மெட்டர்னல் கசின்ஸ். அதை ஏற்கனவே மேலே சொல்லிட்டோம். அப்பா அல்லது அம்மாவினுடைய உடன் பிறந்தார், அவருடைய துணையார். சச் பர்சன் சுட் பி என்ஆர்ஐ. சச் பர்சன் சுட் பி ஆர்டினரிலி பி ரிசைடிங் அப்ராட். இவங்க எங்கே இருக்கணும், வெளிநாட்டில் இப்போதைக்கு வசித்து கொண்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் போஸ்ட் பண்ணிடலாம். பாஸ்போர்ட் காப்பி வேணும். அதுக்கப்புறம் எம்பசி சர்டிஃபிகேட்டில் எந்த கண்ட்ரியில் அவர் இருக்கிறாரு, எத்தனை வருஷமாக இருக்கார் அப்படிங்கிறதும், அதுக்கப்புறம் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் இங்கே லோக்கலில் தாசில்தார்கிட்ட கேண்டிடேட்டுக்கும் உங்களுக்கு என்ஆர்ஐ ஸ்பான்சர் கொடுக்குறவருக்கும் எந்த மாதிரியான உறவு முறை ரிலேஷன்ஷிப் சர்டிஃபிகேட் வாங்கணும். such person should have looked after such students as guardian. அவங்க உங்களுக்கு பாதுகாவலர் அப்படிங்கிற அந்த எவிடன்ஸ் வேணும். to that effect much have been produced before the committee by such person. அவர் உங்களுக்கு எந்த வகையில் உறவு முறை அப்படிங்கிற அந்த ப்ரூஃபை கொடுக்கணும். there should be affidavit with. இந்த அஃபிடவிட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2026-27 கலந்தாய்வப்போ எம்சிசி தரப்புலேருந்து என்ஆர்ஐக்கான அஃபிடவிட்டும் என்ஆர்ஐ ரிலேஷன்ஷிப்புக்கான அஃபிடவிட்டும் கொடுப்பாங்க. அந்த அஃபிடவிட்டை நீங்கள் என்ன பண்ணணும், அதாவது ஃபில்லப் பண்ணி அதையும் நீங்கள் அட் த டைம் ஆஃப் அட்மிஷனில் ப்ரொடியூஸ் பண்ணணும். hence the candidate applying for NRI quota seats will have to abide with above mentioned eligibility criteria for participation in counseling as NRI candidate or candidate. Sir, it is further informed to NEET aspirants for the academic year 2026 that MCC competent authority will seek evidential proof
legal documents from the candidate as in point number 3DE. அதாவது இந்த ரெண்டு பாயிண்ட் நம்ம ஏற்கனவே சொன்ன D and E பாயிண்ட் of the order during counseling demonstrating that the sponsor is actually bona fide legal guardian of the candidate as per the Guardian and Wards Act 1890. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகப்படும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் நெய்பர் சர்க்கிளில் நீட் ஆஸ்பிரன்ஸ் என்ஆர்ஐக்கு அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோடு மீட் பண்ணுறேன். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக என்ஆர்ஐ ரிலவெண்ட்டாக டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விவரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இது முழுக்க ஒரு பெய்ட் சர்வீஸ். பாய், see you, have a nice day, all the best.